பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இதுனா வந்து என்ன டேபிள் படிக்கிறோம் பார்த்தீங்களா, எலிமெண்ட்ஸ் வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் சரியா. ரைட். அந்த டேபிள் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கவனிச்சுங்க, அப்புறம் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஆஃப் பீரியாடிக் டேபிள்னு சொல்லுவாங்கப்பா. எவல்யூஷன்னா எப்படி பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் வந்து எப்படி உருவாச்சுன்னு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு. ஓகேவாப்பா? ரைட். நிறைய பேர் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கான்செப்ட் சொல்லுவாங்க. அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுவாங்க. அதுல வந்து என்ன ஆகும்னா ஒரு சில ப்ராப்ளம் வரும். அடுத்து ஒருத்தன் வருவான், அவன் ஒரு ஆர்டர் சொல்லுவான், அப்புறம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படி படிப்படியா உருவாகி இப்போ வர டேபிள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. சரியா. ஃபர்ஸ்ட் லெவாய்சியர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, மொத்த எலிமெண்ட்ஸை எப்படி அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் மொத்தமே ரெண்டே கேட்டகரியா என்ன பண்ணுங்க எலிமெண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு. யாரு? லெவாய்சியர் சொல்லியிருப்பாரு. ஆனா அப்படி பிரிச்சாலும் என்ன பண்றதுல அப்படின்னா பெருசா அது வந்து என்ன ஆகலைன்னா சாட்டிஸ்ஃபேக்டரியா பண்ண முடியல. நம்ம டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க முடியும் நிறைய வந்துட்டு. சரியா. அதுக்கடுத்து யாரு வரா அப்படின்னு பாத்தீங்கன்னா லா ஆஃப் ட்ரையட்ஸ். டாபர்னியர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா லா ஆஃப் ட்ரையட்ஸ். ட்ரையட்ஸ்னால என்ன அர்த்தம்? மூணுன்னு அர்த்தம். இவர் என்ன சொல்லுவாரா அப்படின்னா இவர் லாவை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எலிமெண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பாரு. நீங்க என்ன தெரிஞ்சுக்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து யாரு வரானா லெவாய்சியர் தியரி. அடுத்து யாரு வரா அப்படின்னா டாபர்னர் லா ஆஃப் ட்ரையட்ஸ். நீங்க ஆர்டர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சொல்ற கதையை என்ன பண்ணுங்க காதுல மட்டும் கேட்டுங்க. இவர் என்ன சொல்வார் அப்படின்னா ஒரு 3 எலிமெண்ட்டை வந்து ரேண்டமா எடுத்துக்கங்க. சாரி 2 எலிமெண்ட் ரேண்டமா எடுத்துக்கங்க. சரியா. இந்த 2 எலிமெண்டோட அட்டாமிக் மாஸோட ஆவரேஜ் என்ன வருதோ அது எந்த எலிமெண்ட்டுக்கு அட்டாமிக் மாஸா இருக்கோ அதை கொண்டு வந்து என்ன பண்ணிருங்க நடுவுல போட்டுருக்குன்னு. ஒண்ணுமே இல்ல. லித்தியம் அட்டாமிக் மாஸ் வந்து பாத்தீங்கன்னா 7. பொட்டாசியம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 39. இதோட ஆவரேஜ் வந்து என்னது? ஆவரேஜ் என்ன பண்ணுவீங்க? 2 ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணா அதான் என்னது ஆவரேஜ் சொல்றாங்க. அப்ப 23 வரும். அப்ப 23 எந்த எலிமெண்ட்டுக்கு அட்டாமிக் மாஸ்னு பாக்குறாங்க? பார்த்தா சோடியம்க்கு. அப்ப லித்தியம் எழுதிக்க, பொட்டாசியம் எழுதிக்க, நடுவுல வந்துட்டு சோடியம் வச்சிரு. இப்படி கிளாசிஃபை பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு அவர். அதே மாதிரி இன்னொரு எலிமெண்ட் எடுத்துக்கிறாங்க, இன்னொன்னு எடுத்துக்கிறாங்க. இப்ப இங்க நடுவுல வைக்கிற எலிமெண்ட் எப்படி சூஸ் பண்றாங்க அப்படின்னா இப்ப பாருங்க இந்த எலிமெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ் 6, இந்த அட்டாமிக் மாஸ் வந்து 40. இப்போ இதோட ஆவரேஜ் வந்து என்னது? இதோட ஆவரேஜ் என்னது? 46 டிவைடட் பை 2 23. ஓகேவா. அதே 23 தான் சோடியமுக்கு இங்க வச்சுட்டோம். அப்ப திரும்ப இங்க கொண்டு வந்து என்னத்தை வைக்கிறது? அப்ப இந்த மாடல் என்ன அப்படின்னா அவர் சொன்ன மாடல் வந்து ஃபெயிலியர். அவரால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. ஆல்ரெடி சோடியம் கொண்டு வந்து இங்க வச்சுட்டோம். அப்ப நம்ம அப்புறம் இங்கேயும் சோடியம் கொண்டு வைக்க முடியுமா நம்ம வந்துட்டு? அப்ப இந்த மாடல் வந்து ஃபெயிலியர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நியூலாண்ட். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா லா ஆஃப் ஆக்டேவ்ஸ். இந்த விதி மூலமா அரேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பாரு. ஆக்டானா என்னதுன்னா 8ன்னு சொல்லுவாங்க. ஓகே. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீ ரேண்டமா 2 3 4 5 6 7 எலிமெண்ட்டை நீ ரேண்டமா எடுத்துக்க. ரேண்டமா எடுத்து என்ன பண்ணிடு எழுதிடு. நீ 8ஆவதா ஒரு எலிமெண்ட் எழுது பாத்தீங்களா, இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு ஒரு சில ப்ராப்பர்ட்டி இருக்கு பாத்தீங்களா, இந்த சேம் ப்ராப்பர்ட்டி எந்த எலிமெண்ட்டுக்கு இருக்கோ அதை கொண்டு என்ன போடு இந்த 1வது எலிமெண்ட் கீழே வச்சு. இப்ப 2வது எலிமெண்ட்டுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குமா, இதோட சேம் ப்ராப்பர்ட்டி என்ன இருக்கோ அது கீழே என்ன பண்ண 2வது கீழே வச்சு. மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? இதோட ப்ராப்பர்ட்டி வேற எந்த எலிமெண்ட்டுக்கு ஒத்து போகுதுன்னு பார்த்து அதை கொண்டு இங்கே வச்சிரு. இப்ப 3வது எலிமெண்ட்டுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குமா, இதே ப்ராப்பர்ட்டி உள்ள வேற எலிமெண்ட் தேடி எடுத்து அதை என்ன பண்ண 3வது கீழே வச்சிரு. இப்படி அரேஞ்ச் பண்ண சொல்லுவார். இப்ப இதுக்கு உள்ள கேப் எவ்வளவு இருக்கும்னா 8 எலிமெண்ட் இருக்கும். 8 கேப். அப்ப இதுக்கு எவ்வளவு கேப் இருக்கும்? 8 எலிமெண்ட் வந்து கேப்ல இருக்கும். அப்ப இங்க ஒண்ணு அப்போ அடுத்தது வந்துட்டு அப்ப இதோட ப்ராப்பர்ட்டி தானே வரணும். அப்ப இதோட ப்ராப்பர்ட்டி தான் இங்கேயே எடுக்கிறோம். இதோட ப்ராப்பர்ட்டி இங்கே எடுக்கணும். அப்ப எல்லா எலிமெண்ட்டுக்கு ஒரே ப்ராப்பர்ட்டியாவா இருக்கும்? வைக்க முடியல. அப்ப இந்த மாடல் என்னது? ஃபெயிலியர் மாடல் தான். இதுக்கு அடுத்து வரவர் பார்த்தா லோத்தர் மையர். இவர் வந்து என்ன பண்ணுவாங்க கிராஃபிக்கல் மாடல்னு சொல்லுவாரு. சிம்பிளா என்ன பண்ணுங்க அப்படின்னா அட்டாமிக் மாஸ்க்கும் அட்டாமிக் வால்யூம்க்கும் என்ன பண்ண அப்படின்னா ஒரு மாதிரி அப்படியே எலிமெண்ட் வந்து என்ன பண்ண ரேண்டமா மார்க் பண்ணிட்டு இந்த கிராஃப் மாதிரி வரைஞ்சு இந்த கிராஃப் எப்படி ஆர்டர்ல போகுதோ அதே ஆர்டர் எலிமெண்ட்ஸ் வந்து எழுதுன்னு சொல்லிடுவார். அட்டாமிக் மாஸ்க்கும் என்ன பண்ணிருப்பாரு அட்டாமிக் வால்யூம்க்கு ஒரு எலிமெண்ட்டுக்கு என்ன பண்ணுங்க ரெண்டுக்கு அட்டாமிக் மாஸ் அட்டாமிக் 2 வேல்யூ எடுத்துக்க, ரெண்டு என்ன பண்ணு கிராஃப்ல மார்க் பண்ணி அப்படியே ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிங்க. அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணி அப்படியே வந்துட்டு ரேண்டமா நீ கரு மாதிரி போடு. இந்த கரு எப்படி ஆர்டர்ல போகுதோ அந்த ஆர்டர் அரேஞ்ச் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அந்த மாடலும் ஃபெயிலியர். கிராஃபிக்கல் மாடலும் ஃபெயிலியர் தான். இதுக்கு அடுத்து சக்சஸ்ஃபுல் மாடல்னு பாத்தீங்கன்னா மெண்டலியஸ் பீரியாடிக் டேபிள் தான் ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் மாடல்னு சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண அப்படின்னா
அட்டாமிக் மாஸ் அணு எடையை பேஸ் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா ரேண்டமா எழுதுங்கன்னு சொல்லியிருப்பாரு. எதுவுமே பண்ணாது. அட்டாமிக் மாஸ் அணு எடை இருக்கு பாத்தீங்களா, அட்டாமிக் மாஸோட அப்படியே என்ன பண்ண அந்த வேல்யூ வச்சுட்டு 1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 3 4 அட்டாமிக் மாஸ் என்ன வேல்யூ இருக்கு அந்த வேல்யூ என்ன பண்ண ஆர்டர்ல வந்து எழுதுன்னு சொல்லியிருப்பாரு. இதுக்கு அடுத்து வந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா மாடர்ன் பீரியடிக் டேபிள். இதை சொன்னவர் யாரு? ஜான் மோஸ்லி. நோட்டை பார்க்காம சொல்லணும் சரியா. அவர் பேர் வந்து ஜான் மோஸ்லி. இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா அட்டாமிக் மாஸை வச்சு எழுதுறதை விட அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி எழுதுங்க. அப்படி எழுதுனா நம்மளுக்கு வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய யூசஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறலாம்னு என்ன பண்ணோம்னா அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லெவாய்சியர், அடுத்து லா ஆஃப் ட்ரையட்ஸ் டாபர்னியர், அடுத்து லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் நியூலாண்டு, அடுத்து லோத்தர்பரோட கிராஃபிக்கல் மாடல், அடுத்து மெண்டலிவ்ஸ் பீரியடிக் டேபிள் அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணி, அடுத்து 6வது மாடர்ன் டேபிள் ஜான் மோஸ்லி அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி. இவ்வளவுதான் ஆர்டர். தெளிவாக எழுதிங்க வரிசையா. எழுதும் போதே லெவாய்சியர் என்ன போட்ட போதும் மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ், அவ்வளோ எலிமெண்ட்ஸ் எப்படி பிரிச்சாரு மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் அப்படி பிரிச்சாரு. அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லெவாய்சியர் எலிமெண்ட்ஸ் எப்படி பிரிப்பார் அப்படின்னா மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ், உலோகங்கள் அலோகங்கள் மொத்தமே 2 கேட்டகரியா பிரிச்சிருப்பாரு. அவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா டேபிள் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேபிள். டேபிள் வந்துட்டு அதோட பேஸ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம் சரியா. எப்பவுமே ஒரு டேபிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு அதில் 2 விஷயம் தெரியணும். ஒன்று ரோ, இன்னொன்று காலம். கரெக்டா? நம்ம கம்ப்யூட்டர் டேபிள் கிரியேட் பண்ணிங்கன்னா என்ன கேட்கும் கம்ப்யூட்டரில் வந்துட்டு எத்தனை ரோ எத்தனை காலம் வேணும்னு கேட்கும். நம்ம என்ட்ரி போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன பண்ண டேபிள் வந்துட்டு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி தான் இங்கே என்னது இப்போ ஒரு டேபிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு பேர் என்னது ரோன்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் என்னது காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ரோஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்டிக்கல் காலம் இருக்கு பாத்தீங்களா, அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 7 பீரியட் இருக்கும். எத்தனை குரூப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 18 குரூப் இருக்கும். இங்க கவனிங்க, இந்த இருக்கு பாருங்க, இதுக்கு பேர் தான் பீரியட்ஸ். ஹரிசாண்டல் ரோஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேரு பீரியட்ஸ். மொத்தம் எத்தனை பீரியட் இருக்குது? 7 பீரியட் இருக்கு. 1 2 3 4 5 6 7 பீரியட் இருக்கு. வெர்டிக்கல் காலம் இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் இங்க 1 ஆரம்பிக்குதா, எத்தனை குரூப் இருக்கு மொத்தம் வந்துட்டு 18 குரூப்ஸ் இருக்கும் சரியா. இது ஒரு குரூப் 4 கொஸ்டின் தான். வெர்டிக்கல் பீரியட் டேபிள்ல வந்துட்டு வெர்டிக்கல் காலமா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவ்வளவுதான் குரூப்ஸ். டேபிள் மனப்பாடம் பண்ணிடுங்க. டேபிள் தெளிவா எல்லாமே டேபிள் உங்களுக்கு பரவா தெரியணும் சரியா. டேபிள் வந்து கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கறாங்க, ஒழுங்கா படிச்சுக்கோங்க. மொத்தம் 7 பீரியட் இருக்கும், மொத்தம் 18 குரூப் இருக்கும். ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கோங்க. பீரியட்ஸ் மொத்தம் 7 பீரியட் இருக்கும் சொன்னா ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து பார்த்தா 2 எலிமெண்ட் இருக்கும், 2வது பீரியட்ல 8 எலிமெண்ட் இருக்கும், 3வது பீரியட்ல 8 எலிமெண்ட் இருக்கும். இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஷார்ட் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. 4வதுல 18, 5வதுல 18, 6வதுல 32 இருக்கும். இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லாங் பீரியட் அப்படின்பாங்க. 7வது பீரியட் கம்ப்ளீட். நல்லா கவனிங்க, நார்மலா ஒரு டேபிள் அப்படின்னா எல்லா எலிமெண்ட்டுமே சேமா தான் இருக்கும். ரோஸ்ல பார்த்தா வரிசையா இப்போ இந்த டேபிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க எத்தனை எலிமெண்ட் இருக்கு? இங்க வந்து 4 எலிமெண்ட் இருக்கா, ஃபர்ஸ்ட் பீரியட் 4 எலிமெண்ட் இருக்கு, 2வது 4 இருக்குது. இப்போ டேபிள் நமக்கு ஈவனா இருந்தா அப்படிதான் இருக்கும். ஆனா நம்ம அந்த டேபிள் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து ஈவனா இருக்காது ரோஸ் வந்துட்டு. இங்க கவனிங்க, இது ஃபர்ஸ்ட் பீரியட், இங்க 1 இருக்குது, இன்னொன்னு இங்க இருக்குது, இங்க இருக்குதா. அப்ப ஃபர்ஸ்ட் பீரியட்ல மொத்தமே 2 எலிமெண்ட் தான் இருக்குது. 2வது பீரியட் பாருங்க, இங்க 2 இருக்கு, இங்க எத்தனை இருக்கு? 6 இருக்கா, 8. 3வது பீரியட்ல இங்க 2 இருக்கு, இங்க 6 இருக்கா, 8. அதான் என்னது ஷார்ட் பீரியட், 3 ஷார்ட் பீரியட். 4வது பாருங்க 18 18 32. இங்க 32 எப்படி வருதுன்னா இங்க 18 தான் இருக்குது ஃபுல்லாமே, இங்கே 18 இருக்குது. இங்க 32 எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த கேப்பை கீழே கொடுத்துருக்காங்க தெரியுதா. இங்க பாதி எலிமெண்ட் இடம் பார்த்தாம என்ன பண்ணிருப்பாங்கன்னா கீழே பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. இது 32. 7வது பீரியட் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் பீரியட் வச்சிருப்பாங்க. நம்ம அடுத்து கண்டுபிடிக்கிறத வந்து என்ன அப்டேட் பண்ணி ஆட் பண்றதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, அது வந்து இன்கம்ப்ளீட் வச்சிருப்பாங்க. மீனிங் புரியுது என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு எழுதிங்க. நீங்க டேபிள் வந்து எப்படி மனப்பாடம் பண்ணுவீங்க? இப்போ நம்ம நார்மல் டேபிள் மாதிரி இருக்கப்ப நம்ம டேபிள் எப்படி இருக்கும்? நார்மல் டேபிள் மனப்பாடம் பண்ணிக்கங்க, இந்த மாதிரி இருக்கும் சரியா. இப்போ எழுதிக்கங்க. அடுத்த ஹெட்டிங் என்ன போட்டுங்க? குரூப்ஸ் ஹெட்டிங் போட்டுங்க. ஹரிசாண்டல் ரோஸ்க்கு பேர் பீரியட்ஸ் பார்த்தோம், மொத்தம் 7 பீரியட் பார்த்துட்டோம். வெர்டிக்கல் காலம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குரூப் சொல்லுவாங்க. மொத்தம் 18. ஃபர்ஸ்ட் கவனிங்க, குரூப் 1ஓட பேர் வந்து பாத்தீங்கன்னா அல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குரூப் 1 ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா,
அது அல்கலி மெட்டல்ஸ். ரெண்டாவது குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்பாங்க. அடுத்து 3ல இருந்து 12 வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ், இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 13th குரூப்போட பேர் வந்து பார்த்தீங்கன்னா போரான் ஃபேமிலி. 14th குரூப்போட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபேமிலி. எல்லாமே நான் பீரியட்னா என்ன குரூப் தானே சொன்னேன், நான் வெர்டிகல் காலம் தானே குரூப்னு சொன்னேன். அப்ப குரூப் எங்கே பார்க்கணும், வந்துட்டு மேலே தானே பார்க்கணும், இந்த இடத்துல தான் பார்க்கணும். இப்படி கிராஸ்ல பார்த்தா அது பேர் என்னது, பீரியட்ல அது வந்துட்டு வெர்டிகல் காலம் தானே குரூப்ஸ். 16th குரூப் வந்து என்னது சால்கஜன் ஃபேமிலி அல்லது என்ன சொல்லுவாங்க ஆக்சிஜன் ஃபேமிலி. 17th குரூப் வந்து ஹாலஜன் ஃபேமிலி. 18th வந்து பார்த்தா நோபல் கேஸ் ஆர் இனட் கேஸ், மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நோட்னு போட்டுங்க. இந்த லாந்தனைட்ஸ் ஆக்டினைட்ஸ் இருக்கா, லாந்தனைட்ஸ் ஆக்டினைட்ஸ் எங்க இருக்கு டேபிள்ல வந்துட்டு இந்த இருக்கு பாருங்க. இதான் லாந்தனைட்ஸ், இது ஆக்டினைட்ஸ். ஓகேவா? இந்த ரெண்டு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க, இதுதான் லாந்தனைட்ஸ். கரெக்டா? இந்த ஆக்டினைட்ஸ்ங்கிறது இது டயக்ராம்ல தெரியுது பாருங்கப்பா, அந்த டயக்ராம்ல காமிச்சேன் பாருங்க. இது லாந்தனைட்ஸ், இது ஆக்டினைட்ஸ். இது லாந்தனைட்ஸ் இங்கே வரக்கூடியது, ஆக்டினைட்ஸ் இங்கே வரக்கூடியது. சரியா? இந்த ரெண்டுமே எந்த குரூப்ல இருக்குது? குரூப் நம்பர் 6. எது குரூப் இதுல? இதுதான் குரூப்பா? இதுதான் குரூப். சரி, இது எந்த குரூப்ல இருக்குது? டேய் இங்கேயே பாரு, அங்கே தடவை இங்கேயே பாரு. டேய் இது நம்ம கண்ணு தெரிய தேவையில்ல. இது 1, இது 2, இது 3 தானே. அதை விட நீங்க நம்பர் கண்ணுக்கு தெரிய வேண்டாம் உங்களுக்கு. இது 1ங்கிறது தெரியுது, 2ங்கிறது தெரியுதுல, இது 3, இது எத்தனாவது 4, இது எத்தனாவது 5. அது நம்பர் பார்க்காதீங்க, நம்ம நார்மலா கையில சொல்ல தெரியுதுல்ல. அதுக்குள்ள 6 சொன்ன அப்புறம் ஏன் தெரியுமா? 1 2 3 இப்படி எடுத்துட்ட தெரியும். நீ 6 சொன்ன காரணம் அதான் தெரியும். இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் பீரியடு. நான் எத்தனாவது குரூப் தான் கேட்டேன். எத்தனாவது குரூப்? இது வந்துட்டு குரூப் 3. சரியா? குரூப் 3யோட பேர் என்னது? டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். சரியா? இந்த ரெண்டுமே குரூப் 3க்கு உள்ளதானே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனிங் புரியுதா என்ன சொல்லிட்டு? இதுல இருந்து இது வரைக்கும் ஃபுல்லாமே என்னது டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் தான். இந்த ரெண்டுமே குரூப் 3க்கு உள்ள ஒளிஞ்சு இருக்குது. அதனால அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ரேர் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனிங் புரியுதாப்பா? லாந்தனைட்ஸ் ஆக்டினைட்ஸ் ரெண்டுமே எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பார்ட் ஆஃப் குரூப் 3. குரூப் 3க்கு உள்ளதான் ஒளிஞ்சிருக்குது. ஸோ குரூப் 3யோட பேர் வந்து என்னது டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். இது குரூப் 3க்கு உள்ள ஒளிஞ்சிருக்குது. ஸோ அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ரேர் எர்த் மெட்டல்ஸ். தெளிவா எழுதிக்கங்க. இந்த பாயிண்ட் மட்டும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதுங்க. குரூப் 1 and 2 என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ். குரூப் 13 to 18 பி பிளாக், எல்லாமே ஸ்மால்ல போட்டுக்கங்கப்பா. எஸ்பி டி எஃப், எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதிங்க. இது ஏன் சொன்னாங்க நான் சொல்றேன் அடுத்தது. சரியா? ஃபர்ஸ்ட் எழுதிங்க. இது வந்துட்டு குரூப் 1 and 2 வந்து எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ், 13 to 18 வந்து பி பிளாக் எலிமெண்ட்ஸ், 3 to 12 வந்து டி பிளாக் எலிமெண்ட்ஸ். லாந்தனைட்ஸ் ஆக்டினைட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கவனிங்க, இந்த எஸ்பிடிஎஃப்ங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா சப் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. எஸ்பிடிஎஃப்ங்கிறது பார்த்தீங்கன்னா சப் ஆர்பிட்டால். அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் போய் அக்குமுலேட் ஆகுறதுக்கு பேர் தான் சப் ஆர்பிட்டால்னு சொல்லுவாங்க. சரியா? எங்கேயாச்சும் இடம் இருக்கா? இங்க எழுதி போடுறேன். எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் 2 எலக்ட்ரான் இருக்க முடியும். பியில் வந்து பார்த்தீங்கன்னா 6 எலக்ட்ரான் இருக்க முடியும். டியில் வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்க முடியும். எஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்துட்டு 14 எலக்ட்ரான் வந்து அக்காமடேட் பண்ண முடியும். இது வந்து வீடு மாதிரிப்பா. எஸ்ங்கிறது ஒரு வீடு மாதிரி. எத்தனை பேர் தங்க முடியும் வீட்டில் வந்துட்டு? 2 பேர். டிங்கிறது ஒரு வீடு, எத்தனை பேர் தங்க முடியும்? 10 பேர். எஃப்ங்கிறது ஒரு வீடு, 14 பேர் தங்க முடியும். ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கங்க. எஸ்ல வந்து 2. இதுவே ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க, டியில் எத்தனை எலக்ட்ரான் இருக்க முடியும் கேட்டிருந்தாங்க.
டி பிளாக் டில வந்துட்டு சப் ஆர்பிட்டால் டில வந்துட்டு எத்தனை எலக்ட்ரான் இருக்க முடியும்னு கேட்டிருந்தாங்க. எத்தனை இருக்க முடியும்? மேக்ஸிமம் வந்து 10 இருக்க முடியும், அவ்வளவுதான். அப்படிதான் கேட்பாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அகாமடேட் இன் டி ஆர்பிட்டால், இவ்வளவுதான் கொஸ்டின். ஆப்ஷன்ல என்ன இருக்கும்? 2, 6, 10, 14, அவ்வளவுதான் இருக்கும். டின்னு எத்தனை இருக்க முடியும்? 10 இருக்க முடியும். சரியா? இப்ப நம்ம இந்த பேர் ஏன் வச்சாங்கன்னு சொல்ல போறோம் நம்ம. சரியா? எல்லாருமே இது பார்த்திருப்பீங்க. என்னது? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் படிச்ச ஸ்கூல்ல ஞாபகம் இருக்கா? இது படிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது கவனிங்க. நான் கரெக்டாக எப்படி போடுறேன்னு மட்டும் பாருங்க. எங்க ஆரம்பிக்கிறேன்னு பாருங்க. எப்படி போட்டேன் தெரியுதா? இப்போ அந்த வரிசையை சொல்லுங்க, அப்படியே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னது? 1s. அடுத்து சத்தமா சொல்லுங்க. 2s. அடுத்து 2p. அடுத்து 3s. நல்லா கவனிங்க. 1s. அடுத்து 2s. அடுத்து 2p. அடுத்து 3s. 3s அடுத்து 3s அப்புறம் அடுத்து 3p தானே வருது. அதுக்கு அடுத்து 4s. அடுத்து 3d. அடுத்து 4p. அடுத்து 4d. அப்படி எக்ஸெட்ரா போயிட்டே இருக்க வரிசையா வந்துட்டு. சரியா? அடுத்து 4f வந்துட்டு போகும். சரியா? இப்படிதான் ஆர்டர். இப்போ நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா, ஒரு எலிமெண்ட் இருக்கு. அந்த எலிமெண்ட்டுக்கு அட்டாமிக் நம்பர் 10 வச்சுக்கோங்க. ஆவரேஜா 10க்கு நான் கான்ஃபிகரேஷன் எழுதுறேன் இந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் என்னது? 1s 2. கரெக்டா? எஸ்ல எத்தனை பேர் இருக்க முடியும்? மேக்ஸிமம் வந்துட்டு 2 தான் இருக்க முடியும். 1s அடுத்து என்னது? 2s. 2s 2 தங்க முடியும். 2. அடுத்து 2s அடுத்து யார் வரா? 2p 6. அடுத்து என்னது? 3s. இந்த 3s நான் எழுதலாமா? அடுத்து 3s தான். ஆர்டர் கரெக்ட் தான்ப்பா, ஆனா 3sக்கு போக தேவையில்லை. ஏன்? ஏன்னா 10 எலக்ட்ரான் இருக்குது. அப்ப இங்க 2 உட்கார்ந்துருச்சு, இங்க 2 உட்கார்ந்துருச்சு, இங்க 6 வந்துருச்சு. அதோட 10 முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம 3s போக தேவையில்லை. கரெக்டா? அப்ப அட்டாமிக் நம்பர் 10 இருக்குது அப்படின்னா ஒரு எலிமெண்ட்டுக்கு அந்த எலிமெண்ட் என்ன பிளாக் எலிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுல இங்க முடியுதோ அந்த பிளாக் எலிமெண்ட் பி பிளாக் எலிமெண்ட். அப்புறம் அட்டாமிக் 10 எந்த எலிமெண்ட்டுக்கு இருக்குது? ஃபர்ஸ்ட் 10 எந்த எலிமெண்ட்டுக்கு இருக்குன்னு பார்த்தேன்னா, நியானுக்கு இருக்குதா? இதெல்லாம் அது குரூப்ல இருக்கு. அது வந்துட்டு 18th குரூப். 18th குரூப் என்ன பிளாக் எலிமெண்ட்? கரெக்டா? குரூப் 1 and 2 எஸ் பிளாக் எலிமெண்ட். 13 to 18 என்ன பிளாக் எலிமெண்ட்? பி பிளாக் எலிமெண்டா? அவ்வளவுதான். இப்போ இதே அட்டாமிக் நம்பர் வந்துட்டு 11 வச்சுக்கோங்க. 1s2 2s2 இங்க என்ன போடணும்? 2p7 போட்டுக்கலாமா? 10 தான் பறிச்சிங்க. இப்போ 11 இருக்கு அட்டாமிக் நம்பர் வந்துட்டு. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்? அடிச்சுட்டு 2p7 போட்டா கரெக்டா முடிச்சிரும்ல. இங்க வந்துட்டு 7 2 9 9 2 11 அப்படி போட்டுக்கலாமா? மொத்த பீலேயே 6 பேர் தான் தங்க முடியும். அதான் நான் முதல்ல எழுதி போட்டேன். அப்படி பார்த்தா 1sல இங்க எஸ்ல 11 போட்டு முடிச்சிடலாமே. நம்ம 1s 2s போட்டு விட்டுருக்கோம். நம்ம எஸ் 11 முடிச்சிடலாமே. நம்ம எஸ் எத்தனை பேர் தான் இருக்க முடியும்? எஸ்ல வந்துட்டு 2 பேர் தான் இருக்க முடியும். அதான் 1s2. இங்கேயும் 2s2, இங்கேயும் 2p6 தான். 2p7 போட முடியாது. 2p6 தான் போடணும். அடுத்து என்ன எழுதணும்? 3s2ன்னு போட்டுறக்கூடாது. எஸ்ல 2 பேர் இருக்க முடியும். ஆனா எனக்கு எத்தனை பேர் தான் வேணும்?
1 இருந்தாலே போதும். அப்ப என்னது 3s1. ஒரு அட்டாமிக் நம்பர் வந்து இங்க 12 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன போடுவீங்க 3s2. அப்ப அட்டாமிக் நம்பர் 12 ஒரு எலிமெண்ட்டுக்கு இருக்கு அப்படின்னா அது என்ன பிளாக் எலிமெண்ட்ல வரும் எஸ் பிளாக் எலிமெண்ட். அட்டாமிக் நம்பர் 12 எங்க இருக்குது இங்க இருக்கா குரூப் 1 and 2 என்ன பிளாக் எலிமெண்ட்னு சொன்னேன் அவ்வளவுதான். இப்ப கவனிங்க, இப்ப அட்டாமிக் நம்பர் 13 என்ன எழுதுவீங்க கவனிங்க 1s2 2s2 நீ யார் சொல்றாங்க 2p6 3s2 அட்டாமிக் நம்பர் 13க்கு இப்ப என்ன எழுதணும் அட்டாமிக் நம்பர் 13 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். என்ன எழுதணும் 10க்கு எழுதியாச்சு 11க்கு எழுதியாச்சு 12க்கு எழுதியாச்சு அவ்வளவுதான். 3s அடுத்து என்ன இருக்கு அடுத்து 3p அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை 3p1. அட்டாமிக் நம்பர் வந்து என்னது 13 அது வந்துட்டு அட்டாமிக் 14 என்ன எழுதுவீங்க 3p2. அட்டாமிக் நம்பர் 15 3p3. அட்டாமிக் நம்பர் 19 3p6 போட்டா 18 தானே வரும். அப்புறம் 4s1 அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணுமே இல்லை. புரியுதா? உடனே 3p7 போட்டு என்ன பண்ணக்கூடாது ஆட்டத்தை அப்படியே கனெக்ட் பண்ணி முடிச்சிடக்கூடாது. புரியுதா என்ன சொல்றேன்? இப்போ அட்டாமிக் நம்பர் வந்துட்டு இப்போ என்ன போட்டிருக்கோம் 6 4 10 12 15 போட்டிருக்கோம் கரெக்டா. அட்டாமிக் நம்பர் 15 என்ன இருக்கோ அது என்ன பிளாக் எலிமெண்ட்ல வரக்கூடியது பி பிளாக் எலிமெண்ட்ல வரக்கூடியது அவ்வளவுதான். 13 to 18 என்ன பிளாக் எலிமெண்ட் பி பிளாக் எலிமெண்ட் அவ்வளவுதான். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு ஒருவேளை தெரியும் என்ன பண்ண தெரியுமா அட்டாமிக் நம்பரை கொடுத்துட்டு இந்த எலிமெண்ட் வந்து என்ன பிளாக் எலிமெண்ட்னு கேட்டு வச்சுருவாங்க. புரியுதா? இந்த எலிமெண்ட் வந்துட்டு மெக்னீசியம் அல்லது எலிமெண்ட் சிலிக்கான் அட்டாமிக் நம்பர் வந்து 14 இது என்ன பிளாக் எலிமெண்ட்னு கேட்டுருவாங்க. அதை உட்காந்து மனப்படம் பண்ண முடியாது. டேபிள் உட்காந்து நம்ம என்ன பண்ண உடனே வந்து கான்ஃபிகரேஷன் போட்டு பார்க்குறோம். அட்டாமிக் நம்பர் 14 அப்போ என்னது 1s2 2s2 2p6 6 நாள் எவ்வளவு 10 அடுத்து 3s2 3p2 அப்போ என்னது பி பிளாக் எலிமெண்ட் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். ஓகேவா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு அதுக்கு உங்களுக்கு என்ன தெரியணும் இது தெரிஞ்சிருக்கணும். இங்க இதெல்லாம் இங்க என்ன கன்ஃபியூஷன் வரும்னா இதெல்லாம் ஈஸி தான். 1s வரும், அடுத்து 2s 2p வரும், அடுத்து 3s 3p வரும், அடுத்து 3d போட்டக்கூடாது. 4sக்கு அப்புறம் தான் என்ன வரணும் 3d வரணும். இங்க ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். 1s அப்புறம் 2s 2p அடுத்து என்ன போட்டு தெரியுமா 3s 3p 3dன்னு போட்டுருவோம். நம்ம அந்த மாதிரி போட்டக்கூடாது. அப்ப என்ன வருது 3s 3p அடுத்து யார் வரா 4s அடுத்து 3d அடுத்து 4p 4d. நமக்கு இதுக்கு மேல கண்டிப்பா உங்களுக்கு கேட்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு போச்சுன்னா ரொம்ப அதிகமான கான்ஃபிகரேஷன்ல வரும். லாந்தனஸ் நம்பர் இருக்கு பார்த்தீங்கன்னா அப்ப என்னது அவ்வளவு நம்பர் அதிகம் அட்டாமிக் நம்பர் அதிகமா வரும். ஏன்னா 14 வரைக்கும் போடுறோம் நம்ம வந்துட்டு. அதனால இதுலயே பாருங்க இங்க 2 4 இங்க என்ன வருது 10 12 16 18 28 28 6 எவ்வளவு 34 இங்கே 44 வந்துருச்சு அட்டாமிக் நம்பர் வந்துட்டு கரெக்டா 44. அதுக்கப்புறம் திரும்பி என்ன வரும் 4dக்கு அப்புறம் திரும்பி 5s 5p அதுக்கப்புறம் தான் 4f போகும் நமக்கு வந்துட்டு. அப்ப கிட்டத்தட்ட 60 70க்கு மேல போகும்போது இங்க வந்து பாருங்க லாந்தனைட்ஸ் தானே எஃப் பிளாக்ல வருது. இந்த இருக்கு பாருங்க இந்த 57 இந்த ரேஞ்சில் வரும்போது தான் நமக்கு என்ன வரும்னா எது வரும் எஃப்ல வரும் நம்மளுக்கு வந்துட்டு. புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு நார்மல் இதெல்லாம் நீங்க நார்மலா நீங்க சயின்ஸ் தெரிஞ்சே பார்க்க தேவையில்லை. இது ஒரு காமனான 10 ரூபா கொடுத்தா பேலன்ஸ் 5 ரூபா போச்சு 5 ரூபா பேலன்ஸ் கணக்கு வாங்குறோம்ல அதே நார்மல் கணக்கு இங்க வந்துட்டு. நீங்க சயின்ஸ் நினைச்சு பாக்குறீங்க நார்மலா ஒரு டேபிள்ல உள்ள ஒரு மேக்ஸ் கணக்கு இது வந்துட்டு. இந்த 1s 2s மட்டும் தான் சயின்ஸ். இந்த நம்பர் போற 4 பேர் உட்கார 5 பேர் உட்கார போய் உட்கார முடியுமா நம்ம வந்துட்டு உட்கார முடியாது. பக்கத்துல தான் உட்காரணும் பக்கத்து டேபிள்ல. அதே கதை தான் இங்க பீல 6 பேர் தான் இருக்க முடியும். அடுத்து என்ன பண்ணணும் திரும்ப வந்துட்டு பி முடிச்சுன்னா அடுத்து 4sல தான் ஆரம்பிக்கணும் அவங்க வந்துட்டு. இங்கேயே போய் மடியில உட்கார முடியுமா நம்ம போய் இது காமன் அவ்வளவுதான். அது பேருக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க நீங்க வந்துட்டு. ஓகேவா? இப்ப இதுக்கான கதை தான் சொல்லி முடிச்சேன். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதை வந்துட்டு இந்த பேர் ஏன் வச்சாங்கன்னு சொல்லி முடிச்சிட்டேன். குரூப் 1 and 2 என்னது எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் ஏன் வச்சாங்க ஏன்னா அந்த கான்ஃபிகரேஷன் வச்சு எழுதுனா
எதுல முடியுதோ அதை வந்து அந்த பிளாக் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அடுத்து போலாமா? அடுத்த ஹெட்டிங் வந்துட்டு கார்பன் குரூப் போட்டுங்க. கார்பன் ரொம்ப கன்றாவியா எழுதி வச்சிருக்கேன் போல. எதுப்பா? வேணும்னா வரைஞ்சிக்கங்க, இல்லாட்டி தெரிஞ்சா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுல முக்கியமானது என்னது? ஃப்ரண்ட்ல தான் கட்டிங் வரணும், ரிவர்ஸ்ல போறப்ப கட்டிங் போட்டுறக்கூடாது. என்ன போட்டுற எப்படி போடக்கூடாது தெரியுமா? வரையக்கூடாது தெரியுமா? இங்க வரைஞ்சு காமிக்கிறேன் பாருங்க, எப்படி வரையக்கூடாதுன்னு சொல்றேன். இப்படி வரைஞ்சிடக்கூடாது. இதே மாதிரி தான் அதுவும் இருக்கு, அப்படித்தானே? இதுக்கு அதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இதே மாதிரி தானப்பா அதுவும் வரைஞ்சிருக்கேன். இதே மாதிரி தான்ப்பா வரைஞ்சிருக்கேன் அதுவும். இது இருக்கா? அவ்வளவுதான். இதை பாருங்க, இப்படி எடுத்துட்டு ரிட்டர்ன் எப்படி போகணும் அப்படின்னா எம்டியா தான் போகணும். ரிட்டர்ன் வரும்போது திரும்ப கட் எடுக்கணும். ரிட்டர்ன் எப்படி போகணும்? எம்டியா போகணும். திரும்ப இங்கே வரும்போது தான் கட் எடுக்கணும். ரிட்டர்ன் வந்து எம்டியா போகணும். இங்கே கட் எடுக்கணும். இங்க எப்படி போட்டிருக்கேன்? இப்படியே எடுத்துட்டு திரும்ப இங்கே போறப்பையும் எடுத்துட்டு திரும்ப இப்படியே கட்டிங் எடுத்துட்டு போற மாதிரி போட்டிருக்கேன். அப்படி வரக்கூடாது. மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த டயக்ராம் பாருங்க. தெரியுதா? இங்க வரும்போதுதான் கட்டிங்க. ரிட்டர்ன் எப்படி போகுது? எனக்கு வந்துட்டு ஒரு லைன் வந்துட்டு எம்டியா போகுது. திரும்ப அடுத்த ரிட்டர்ன் இங்க வரும்போது கட்டிங்க. ரிட்டர்ன் போறப்ப எம்டி. மானாவாரி என்ன பண்ணிடக்கூடாது? கோட்டை வளைச்சு வளைச்சு போட்டு மொத்தமா எழுதிடக்கூடாது, ஃபுல்லா போட்டு. சரியா? வேணும்னா வரைஞ்சுக்கங்க, வேணாம்னா விட்டுருங்க. தெரிஞ்சா ஓகே தான். அதனால தெரியாதே, அதானே? அடுத்த ஹெட்டிங் என்ன போட்டுங்க? கார்பன் போட்டுங்க. நம்ம முக்கியமானது கார்பன் குரூப்போ நைட்ரஜன் குரூப் தான் முக்கியமானதுப்பா. எழுதிங்க. கார்பன் அட்டாமிக் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா, கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் வந்து என்னது? 6. கார்பன் அட்டாமிக் நம்பர் 6 தானே? கார்பன் என்ன குரூப் எலிமெண்ட் சொல்லுங்க, என்ன பிளாக் எலிமெண்ட் சொல்லுங்க? டி பிளாக். எப்படி டி பிளாக்னு சொல்றீங்க? அட்டாமிக் நம்பரை வச்சு நீங்க எழுத சொன்னேன்லப்பா. அட்டாமிக் நம்பர் 6பா. நீங்க கார்பனை விட்டுருங்கப்பா. அட்டாமிக் நம்பர் 6 என்ன பிளாக் எலிமெண்ட்னு கேட்கிறேன் நான். 1s2 2s2 2p2 என்ன பிளாக் எலிமெண்ட்? அதைத்தான் நானும் சொல்றேன். ஒண்ணு இப்படி கண்டுபிடிக்கலாம், இல்லாட்டி வேற எப்படி கண்டுபிடிக்கலாம்? அட்டாமிக் நம்பர் 6 எத்தனாவது குரூப்ல இருக்கு? அது வந்துட்டு 14th குரூப். 13 to 18 என்ன பிளாக் எலிமெண்ட்? நீங்க 3 to 12 தப்பா சொல்லிட்டீங்க, அதான் பிரச்சனை. 13 to 18 தான் என்னது? பி பிளாக் எலிமெண்ட். 3 to 12 என்னது? டி பிளாக் எலிமெண்ட். நீங்க மாத்தி சொல்லிட்டீங்க, அதான் உங்களை திரும்ப உங்களை கேட்டேன் நான் வந்துட்டு. நீங்க வரிசை என்ன படிச்சீங்க அப்படின்னா, குரூப் 1 and 2 எஸ் பிளாக், 3 to 12 பி பிளாக். நீங்க அப்படி படிச்சிட்டீங்க. அப்படி வராது. குரூப் 1 and 2 எஸ் பிளாக், 13 to 18 பி பிளாக், 3 to 12 டி பிளாக், இது எஃப் பிளாக். நீங்க இப்படி வரிசையா படிச்சு போனா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. புரியுதா? ஒன்னு எஸ்பிடிஎஃப் ஆர்டர்ல படிக்கிறீங்க அப்படின்னா எப்படி படிச்சுக்கிறீங்க? இப்படி படிங்க. அப்படி இல்ல நீங்க டேபிள் ஆர்டர்ல படிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எஸ் வரணும், அடுத்து டி வரணும், அடுத்து பி வரணும், அடுத்து எஃப் வரணும். நீங்க ஏதோ ஒரு ஆர்டர்ல படிச்ச உங்களுக்கு எஸ்பிடிஎஃப் தான் ஈஸியா இருக்கும். நீங்க என்ன பண்ணிச்சீங்க? எஸ்பிடிஎஃப் ஆர்டர்ல படிச்சுக்கங்க. புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? குரூப் 1 and 2 வந்து எஸ் பிளாக் எலிமெண்ட், 13 to 18 தான் என்னது? பி பிளாக் எலிமெண்ட். ஓகேவா? எழுதுங்க. அடுத்த ஹெட்டிங் வந்து என்ன போட்டுங்க? கார்பன் போட்டுங்க. கார்பனுக்கு சிம்பல் நம்மளுக்கு தெரியும். சிம்பல் வந்து என்னது? கார்பனுக்கு சி. அட்டாமிக் நம்பர் வந்து 6. மாஸ் நம்பர்லாம் மனப்பாடம் பண்ண தேவை. அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? என்ன பிளாக் எலிமெண்ட்ல வருதுன்னா பி பிளாக் எலிமெண்ட்ல வரக்கூடிய. சரியா? இப்ப கவனிங்க. அடுத்த ஹெட்டிங் வந்துட்டு அலோட்ராபி. ரொம்ப 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 முக்கியமானது. ஃபர்ஸ்ட் அலோட்ராபின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், உள்ள போய்க்கலாம். அலோட்ராபி அப்படின்னா புற வேற்றுமை வடிவம் அப்படின்பாங்க. புற வேற்றுமை வடிவம் அப்புறம் என்ன மீனிங் பாத்தீங்கன்னா, வெளியே உள்ள இருக்கிறது ஒரே காம்பவுண்ட் தான், ஆனா வெளியே தெரிகிறது வேற உருவமா தெரியும். ஒண்ணுமே இல்ல. கார்பன் நிலக்கரி இருக்கா? நிலக்கரி கோல் இருக்கா? கோலுக்குள்ள என்னன்னா கார்பன் தான் இருக்கும். பாத்திருக்கீங்களா? கோல் வந்து என்னது? கார்பன் தான் உள்ள வந்துட்டு. டைமண்ட் இருக்கா?
டைமண்டும் கார்பன் தான், ரெண்டு ஒண்ணா, அவ்வளவுதான். கெமிக்கலி சிமிலர், ரெண்டுமே கெமிக்கலி உள்ள பார்த்தா கெமிக்கல் என்னது கார்பன் தான், ஆனா பிசிக்கலி டிஃபரண்ட். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அல்லோட்ராபி அப்படின்னு. மீனிங் புற வேற்றுமை வடிவம் சொல்லுவாங்க. இந்த கொடுத்துருக்கேன் பாருங்க. கெமிக்கலி சிமிலர், டைமண்டுக்குள்ளேயும் கார்பன் தான் இருக்கும், கிராஃபைட்டுக்குள்ளேயும் கார்பன் தான் இருக்கும், கோல்லையும் கார்பன் தான் இருக்கும். ஆனா மூணுமே என்ன இருக்குது, பிசிக்கலி என்னவா இருக்கா அப்படின்னா டிஃபரண்ட். இதான் என்னன்னா அல்லோட்ராபிக்னு சொல்லுவாங்க. சரியா? கார்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அல்லோட்ராபிக் ஃபார்ம்ஸ் இருக்கும்ப்பா. ஒன்று கிறிஸ்டலைன் ஃபார்ம், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அமார்பஸ் ஃபார்ம். ஸ்படிக வடிவம் உள்ளவை, ஸ்படிக வடிவம் அற்றவைன்னு சொல்லுவாங்க. உள்ள மார்க்குலர் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் மாதிரி இருந்தால் கிறிஸ்டலைன் ஃபார்ம், அது இல்லாமல் மேட்டா இருந்தால் அமார்பஸ் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த கோக்கு, கோல், சார்கோல் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அமார்பஸ் ஃபார்ம் ஆஃப் கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? கிறிஸ்டலுக்கு பார்த்தீங்கன்னா டைமண்டு, கிராஃபைட்டு, ஃபுல்லரின், இது மூணு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிறிஸ்டலைன் ஃபார்ம் ஆஃப் கார்பன் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் தெளிவாக எழுதிங்க. அல்லோட்ராபி முக்கியமானது, 2-3 டைம் கேட்டிருக்கான், தெளிவாக படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அல்லோட்ராபினா என்னன்னே கேட்டிருக்கேன் ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு. அல்லோட்ராபினா என்னது, கெமிக்கலி சிமிலர், பிசிக்கலி டிஃபரண்ட். உள்ள இருக்கிறது ஒரே தான், வெளியே வந்து வேற ரூபத்துல தெரியும், அவ்வளவு, வேற ஒண்ணுமே. இப்போ நம்ம என்ன மட்டும் பார்த்தா போதும், கிறிஸ்டலைன் ஃபார்ம் ஆஃப் கார்பன் ஃபுல்லா பார்த்தா போதும். சரியா? நான் சொல்ற பாயிண்ட் மட்டும் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஹெட்டிங் போட்டுங்க, டைமண்ட் ஹெட்டிங் போட்டுங்க. டைமண்ட்ல ஒரே ஒரு பாயிண்ட் தான்ப்பா, ஈச் கார்பன் ஆட்டம் லிங்க்டு வித் இந்த பாயிண்ட்டை கூட எழுதிங்க அப்படியே கூட வந்துட்டு. டைமண்ட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கார்பன் ஆட்டம் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த இருக்கு பாருங்க 4 கூட பாண்டிங்ல இருக்கும். ஈச் கார்பன் ஆட்டம் லிங்க்டு வித் என்னது 4 நெய்பரிங் கார்பன் ஆட்டம். இந்த மாதிரி தான் டைமண்ட்ல வந்து என்ன ஆகும்னா பாண்டிங்ல இருக்கும். இருக்கு பாருங்க, ஒவ்வொன்றும் என்ன பண்ணும், நெய்பரிங் ஆட்டம் கூட பாண்டிங்ல இருக்கும். 4 ஆட்டம் கூட வந்து இது எப்படி இருக்கும், இது 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 எப்படி பாண்டிங்ல இருக்கும். இது என்ன ஷேப்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியுதா, டெட்ராஹெட்ரான் ஷேப்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் வந்துட்டு டெட்ரானா என்னது, டெட்ரானா 4, டெட்ராஹெட்ரால் ஷேப்ல இருக்குன்னு சொல்றாங்க. மொத்தமே 2 பாயிண்ட் தான். டைமண்ட்ல வந்து என்னது, ஒவ்வொரு கார்பன் ஆட்டம் என்ன பண்ணும், 4 ஆட்டம் கூட பாண்டிங். ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, டைமண்ட்ல வந்து எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் வந்து பாண்டிங்ல இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. எத்தனை இருக்கும், 4. அவ்வளவுதான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் பிராக்கெட்ல என்ன போட்டுக்கங்க, டெட்ராஹெட்ரால் ஷேப்னு போட்டுங்க. இந்த பாயிண்ட் போட்டுக்கங்க. அடுத்து இது இங்க என்ன இருக்குது, அப்படியே கோவேலன்ட் பாண்டுன்னு கொடுத்துட்டான்ல. டைமண்ட் வந்து என்ன பாண்டிங் இருக்குன்னா கோவேலன்ட் பாண்ட் இருக்கும். இதுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட் வந்து என்னது, கோவேலன்ட் பாண்ட் தான். அதனாலதான் டைமண்ட் என்ன பண்ண முடியாது, அவ்வளவு சீக்கிரம் உடைக்க முடியாது. டைமண்ட் ரொம்ப இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல் வந்து என்னது, டைமண்ட் தான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு காரணம் வந்து என்னது, அதோட கோவேலன்ட் பாண்ட் தான். எப்பவுமே ஒரு பொருள் ஈஸியா உடையுது அப்படின்னா உள்ள பாண்டிங் தான் பிரச்சனை. பாண்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா ஈஸியா உடைக்க முடியுமா, முடியாதா? பாண்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னா ஈஸியா உடைக்க முடியாது. இப்போ நான் ஒரு சாக் பீஸை ஈஸியா உடைக்கிறேன், பாண்டிங் என்ன ரொம்ப வீக்கா இருக்கும். அதோட கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா உள்ள பொருள் கஷ்டப்பட்டு உடைக்கிறேன், பாண்டிங் அதோட. இதுவே உடைக்க முடியும் வந்துட்டு, ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுத்து உடைக்கணும் வந்துட்டு, இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். டைமண்ட்லாம் பார்த்தா எப்படி இருக்கும், ரொம்ப 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 ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல். டைமண்ட் டிப் வச்சு என்ன பண்ணுவாங்க, இந்த கிளாஸ் ராடு எல்லாத்தையும் அறுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, டைமண்ட் டிப் வச்சு என்ன பண்ணுவாங்க, கிளாஸ் ராடு, கிரானைட் கல் அறுக்கிறாங்க பாத்தீங்களா, அங்கே ஃபுல்லா டைமண்ட் டிப் வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. கிரானைட் குவாரி கேள்விப்பட்டது இல்லையா, கல் அறுக்கிற மிஷின்லாம் இருக்கு பாருங்க, அந்த மிஷின்ல ஃபுல்லாமே டைமண்ட் டிப் உள்ள பிளேடு தான் இருக்கும். டைமண்ட் டிப் வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த கல்லையே அறுப்பாங்க, ஃபுல்லா கட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப என்னது ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல் என்னது, டைமண்ட் தான். சரியா? இது தெரிய வேண்டிய பாயிண்ட் என்னது, டைமண்ட்ல 4 ஆட்டம்ஸ் பாண்டிங்ல இருக்கும், அந்த ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் டெட்ராஹெட்ரான் ஷேப், என்ன பாண்டு, கோவேலன்ட் பாண்ட். அவ்வளவுதான், வேற எந்த பாயிண்ட்டுமே எழுத தேவையில்லை. இந்த ஒரு லைன் எழுதுனா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, 4 ஆட்டம்ஸ் இருக்குது, கோவேலன்ட் பாண்ட் தெரிஞ்சிருச்சு. இந்த ஒரு வார்த்தையை மட்டும் எழுதுங்க போதும், வேற ஒண்ணுமே தேவையில்லை. டெட்ராஹெட்ரால்னா அந்த ஷேப் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிராஃபைட். கிராஃபைட்ல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெக்ஸகன் லேயர்ல இருக்கும். பாயிண்ட் இருக்கு பாருங்க, இந்த பாயிண்ட் எழுதுங்க. கிராஃபைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 3 கார்பன் ஆட்டம் வந்து என்ன ஆகும்னா பாண்டிங்ல இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு 3 கார்பன் ஆட்டம் பாண்டிங்ல இருக்கும். என்ன ஷேப்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹெக்ஸகன் லேயர்ஸ். இதை மட்டும் போட்டுங்க. இந்த 2 வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும்.
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதுங்க ஹெக்ஸகன் லேயர்ஸ்ல. அடுத்தடுத்த லேயர்ஸ் வரும்போது என்ன ஆகும்னா வீக்கான ஃபோர்ஸ்ல தான் இருக்கும் ஒவ்வொரு லேயருமே. அதனாலதான் ஒவ்வொரு லேயரா ஈஸியா பிரேக் ஆயிரும். கிராஃபைட் வந்து ஒரே இதா இல்லாம லேயரா இருக்கும். அது வந்துட்டு அதான் பிரச்சனை. டைமண்ட் ஒரே பிளேன்ல இருக்கும். இதை மட்டும் எழுதுங்கப்பா. இதை மட்டும் 3 ஆட்டம்ஸ் இது எழுதிக்கங்க. அடுத்து ஹெக்ஸகன் லேயர் இந்த பாயிண்ட்டை மட்டும் எழுதுங்க போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. அடுத்து மூணாவதா முக்கியமானது ஃபுல்லரின். ஃபுல்லரின் இதுல என்ன எழுதுறீங்க அப்படின்னா நான் சொல்ல எழுதுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 60 கார்பன் ஆட்டம்ஸ். ஃபுல்லரின்ல பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 60 கார்பன் ஆட்டம்ஸ் ஆன் 32 சைட்ஸ். இந்த பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. ஃபுல்லரின்ல வந்து என்ன இருக்கும்னா 60 கார்பன் ஆட்டம்ஸ் எத்தனை சைடு சுற்றி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 32 சைடில் சுற்றி இருக்கும். இதை கண்டுபிடிச்சது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பக்மின்ஸ்டர். இந்த வார்த்தையை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. இதை கண்டுபிடிச்ச ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பக்மின்ஸ்டர். இந்த டெவலப் பண்ணது யாரா அப்படின்னா அவர் பேர் வந்துட்டு ரிச்சர்ட் ஸ்மேலி. கண்டுபிடிச்சவர் வந்து பக்மின்ஸ்டர். அதை டெவலப் பண்ணது யாரா அப்படின்னா ரிச்சர்ட் ஸ்மேலி. 60 ஆட்டம்ஸ் பக்கி இது எப்படி தெரியுமா இருக்கும்? 60 ஆட்டம்ஸ் இப்படி இருக்குமா? ஒரு இதில் இப்படி 60 ஆட்டம்ஸ் இருக்குமா? இது மாதிரி என்ன ஆகும்னா அப்படியே 32 சைடு இப்படியே சுற்றி இருக்கும். பார்க்குறதுக்கு இது எப்படி இருக்குது? பால் மாதிரி இருக்கா? இது ஃபுட்பால் ஷேப்பில் தான் இருக்கும். சரியா? ஃபுல்லரின்ல பிராக்கெட்ல என்ன போட்டுக்கங்க அப்படின்னா C60 போட்டுக்கங்க. ஃபுல்லரினுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா C60. அதை கார்பன் 60 சொல்லுவாங்க, C60 சொல்லுவாங்க. சரியா? அடுத்த பாயிண்ட் என்ன எழுதுறீங்க அப்படின்னா இது என்ன ஷேப்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் ஷேப்ல இருக்குன்னு போட்டுக்கங்க. ஃபுட்பால் ஷேப்ல இருக்கும் அல்லது என்ன ஷேப்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டூம் ஷேப்ல இருக்கும். டூம்னா என்னது? அந்த பெரிய ஹால்ல ரவுண்டு தான் என்னது? டூம். பெரிய ஸ்பியர் தான் சொல்லுவாங்கன்னா டூம். ஃபுட்பால் ஷேப்ல இருக்கும் அல்லது என்ன சொல்லுவாங்க டூம் ஷேப்ல இருக்கும்னு சொல்லுவாங்க. இதோட பட்டப்பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்கி பால். எங்கேயாவது இருக்காப்பா பக்கி பால்? இந்த இருக்கு பாருங்க. இதை கண்டுபிடிச்சது யாரு? இதை கண்டுபிடிச்சது பக்மின்ஸ்டர் தானே. ஸோ இதுக்கு பட்டப்பேர் பார்த்தீங்கன்னா பக்கி பால். இதான் நிறைய டைம் கேட்டிருக்கேன்ப்பா. பக்கி பால் தான் கேட்டிருக்கேன். பக்கி பந்து என்று அழைக்கப்படுவது எது? இட் இஸ் கால்டு பக்கி பால். என்னது ஆன்சர்? என்னது? ஃபுல்லர் என்ன பக்கி பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை ஃபுல்லர் பக்கி பால்னு சொல்றாங்க? பால் ஷேப்ல இருக்குது. இன்னொன்று கண்டுபிடிச்சது யாரு? பக்மின்ஸ்டர். ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பக்கி பால் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதுல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எழுதுங்க 20 ஹெக்ஸகன்ஸ் 12 பென்டகன்ஸ் எழுதுங்க. எழுதுங்க என்ன மீனிங் நான் சொல்றேன். நான் ஃபுல்லரின்ல எத்தனை ஹெக்ஸகன் இருக்குன்னா 20 ஹெக்ஸகன்ஸ் இருக்கும், 12 பென்டகன்ஸ். இது எந்த எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க? லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. 20 ஹெக்ஸகன்ஸ் 12 பென்டகன்ஸ், 12 ஹெக்ஸகன்ஸ் 20 பென்டகன்ஸ், 18 ஹெக்ஸகன்ஸ் 20 பென்டகன்ஸ் அப்படி கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லரின்ல 20 ஹெக்ஸகன்ஸ் இருக்கும், எத்தனை பென்டகன் இருக்கும்? 12 பென்டகன். இதா இருக்கு பாருங்கப்பா. இதுதான் ஃபுல்லரின் ஸ்ட்ரக்சர். தெரியுதா? ஹெக்ஸகன் என்னது? ஹெக்ஸகன் 6, பென்டகன் 5. இங்க இருக்கு பாருங்க. இது என்னது? இது பென்டகன். 5 இருக்கா? 1 2 3 4 5. இங்க ஹெக்ஸகன் இங்க இருக்கும் பாருங்க. 6 இருக்கா? டயக்ராம் தெரியுதாப்பா? சைடுல ஃபுல்லா ஹெக்ஸகன் இருக்கும், சென்டர்ல இந்த இடத்துல பென்டகன் இருக்கும். டயக்ராம்ல தெரியுதா இல்லையா உங்களுக்கு? இது ஒரு ஹெக்ஸகன். இந்த இருக்கு பாருங்க. இதுவும் ஹெக்ஸகன் தான். தெரியுதா? இதுவும் ஹெக்ஸகன் தான். 20 ஹெக்ஸகன்ஸ் இருக்கும். உள்ள இங்கே இருக்கு பாருங்க. இது பென்டகன். தெரியுதா? தெரியல, அந்த பக்கம் இருக்கு பாருங்க. இது பென்டகன். புரியுதா புரியலையா? இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி பார்த்தா எத்தனை ஹெக்ஸகன் இருக்கும்? 20 ஹெக்ஸகன்ஸ் இருக்கும். எத்தனை பென்டகன் இருக்கும்? 12 பென்டகன்ஸ் இருக்கும். அவ்வளவுதான் பாயிண்ட், வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ ஃபுல்லரின்ல பார்த்தா என்ன சொல்லுவீங்க? ஃபுல்லரின் அப்படியே போட்ட பார்க்காம சொல்லுங்க. கண்டுபிடிச்சவர் பக்மின்ஸ்டர், டெவலப் பண்ணது ரிச்சர்ட் ஸ்மேலி. ஃபுல்லரினுக்கு கொஞ்சம் எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்கும்? C60. 60 கார்பன். எத்தனை சைடு? 32 சைடு சுற்றி இருக்கும். ஃபுட்பால் ஷேப்பு, டூம் ஷேப்பு. பட்டப்பேர் என்னது? பக்கி பால். 20 ஹெக்ஸகன்ஸ் 12 பென்டகன்ஸ். அவ்வளோதான் பாயிண்ட். புரியுதா? இது என்ன முடிச்சு? கார்பனோட அலட்ராபிக் ஃபார்ம்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். சரியா? புரியுதாப்பா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம யூசஸ் பார்த்துக்கலாம். நம்ம 5 மினிட்ஸ் பிரேக் முடிச்சு நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்து வந்துட்டு யூசஸ் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அடுத்த ஹெட்டிங் வந்து யூசஸ் போட்டுக்குங்க. சொல்ற பாயிண்ட் மட்டும் எழுதுங்க. எல்லா பாயிண்ட் வேணா இந்த எழுதுங்க. கால்சியம் கார்பைடு. கால்சியம் கார்பைடு CaC2.
கால்சியம் கார்பைடு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெல்டிங். இதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். மற்றெல்லாம் நம்மளுக்கே தெரிஞ்சது தான். இப்போ CO2 எடுத்தால் நமக்கு தெரியாதா? ஃபயர் எக்ஸ்டிங்யூசர், ட்ரை ஐஸு, ரெஃப்ரிஜிரேட்டர் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால் நமக்கு தேவையில்லாத விஷயம். இதுதான் நமக்கு தெரியாத நான் மட்டும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து கார்பன் டை சல்ஃபைடு CS2. கார்பன் டை சல்ஃபைடு CS2 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்செக்டிசைடாக பயன்படுத்துகிறாங்க, ஃபங்கிசைடாக பயன்படுத்துகிறாங்க. இன்செக்டிசைட் தயார் பண்ணுறதுக்கு, ஃபங்கிசைட் தயார் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அந்த பாயிண்ட் முக்கியமானது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் சில்க் தயார் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த ரயான் சில்க்குன்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ரயான் சில்க் சாரி அது தயார் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க? இந்த கார்பன் டை சல்ஃபைட் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு அடுத்து வேற என்னது? செலோஃபேன். என்ன அப்படின்னா என்னது? செலோஃபேன் டேப் இருக்குல்ல, செலோஃபேன் டேப்பை தயார் பண்ணுறதுக்கு இந்த CS2 பயன்படுத்துகிறாங்க. கார்பன் டை சல்ஃபைட் பேரும் தெரிஞ்சுக்கங்க, அதே விஷயம் ஃபார்முலாவும் தெரிஞ்சுக்கங்க. கார்பன் டை சல்ஃபைட். ஹாலஜன் குரூப் எத்தனாவது குரூப் ஞாபகம் இருக்கா? 16th குரூப் வந்து என்னது? ஆக்சிஜன் ஃபேமிலி அல்லது சால்கஜன் ஃபேமிலி. சால்கஜன் வேற, ஹாலஜன் வேற. ஹாலஜன்னா என்னது? ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின். இதைத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹாலஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 தான்ப்பா ஹாலஜன். இப்போ இனர்ட் கேஸ்ல என்ன சொல்றாங்க? மந்த வாயுக்கள் ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், செனான் இதெல்லாமே இனர்ட் கேஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி ஹாலஜன்ஸ் அப்படின்னா ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின். நல்லா தரவா ஞாபகம் வச்சுக்கங்க. இது 4 என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹாலஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கவனிங்க. அப்ப ஹாலஜினேட்டட் கார்பன் காம்பவுண்ட்னா என்ன அர்த்தம்? ஹாலஜன் கூட கார்பன் சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு ரெஃப்ரிஜரண்டா பயன்படுத்துறாங்க. ரெஃப்ரிஜரண்ட்னா என்ன அர்த்தம்? அந்த குளிர்பதனிடும் பொருளா பயன்படுத்துறாங்க. அது என்னது? CFC, குளோரோ ஃப்ளூரோ கார்பன். கரெக்டா? குளோரோ ஃப்ளூரோ கார்பன்ங்கிறது என்னது? ஒரு ஹாலஜினேட்டட் கார்பன் காம்பவுண்ட். கரெக்டா? அப்படிதானே? இதையே நம்ம இப்படி சொல்றோம். இதையே நம்ம CFCயை வந்துட்டு ஹாலஜினேட்டட் கார்பன் காம்பவுண்ட்னு சொல்றோம். ஆன்சர் போர்ட்லயே தான் இருக்குது. ஹாலஜினேட்டட் கார்பன் காம்பவுண்ட் CFCன்னு சொல்றோம்ப்பா. இந்த CFCயை வந்து ஏன் சொல்றது வந்துட்டு CFCக்கு எக்ஸ்பான்ஷன் என்ன சொன்னேன்? குளோரோ ஃப்ளூரோ கார்பன். குளோரோ ஃப்ளூரோ கார்பன். குளோரோனா குளோரின், ஃப்ளூரோனா ஃப்ளூரின். ஃப்ளூரின் குளோரின் என்ன சொன்னேன்? ஹாலஜன் தானே சொன்னேன். அவ்வளவுதான். அதான் ஹாலஜன் கார்பன் காம்பவுண்ட். குளோரோ ஃப்ளூரோ கார்பன். அவ்வளவுதான். குளோரின் இருக்கு, ஃப்ளோரின் இருக்கு, கார்பன் இருக்குது. அதான் இங்க சொன்னேன் நானு. ஹாலஜினேட்டட் கார்பன் காம்பவுண்ட் அப்படின்னா ஹாலஜன்ஸ் கூட கார்பன் சேர்ந்து இருக்கும். அப்படி இருந்தாலும் அதுக்கு பேர் என்னது? ஹாலஜினேட்டட் கார்பன் காம்பவுண்ட். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் என்னது? CFC. CFC எங்க பயன்படுத்துறாங்க? ரெஃப்ரிஜரண்டா பயன்படுத்துறாங்க. அடுத்து இது வந்து என்னது? CCl4. CCl4னா என்னது? கார்பன் டெட்ரா குளோரைடு. அவ்வளவுதான். இதையே நம்ம இந்த காம்பவுண்ட் சொல்றோம். கார்பன் டெட்ரா குளோரைடு ஏன் நம்ம ஹாலஜினேட்டட் கார்பன் காம்பவுண்ட் சொல்றோம்? இதே குளோரின் இருக்குது. இப்பதான் இங்க சொல்லிட்டு வரேன். குளோரோ ஃப்ளூரோ கார்பன். குளோரின் இருக்கு. குளோரின், ஃப்ளூரின், புரோமின் அல்லது ஹாலஜன் சொன்னேன். இப்படி இருக்கா அப்படின்னா ஹாலஜன் கூட கார்பன் சேர்ந்து இருக்கணும். அவ்வளவுதான். இங்க வந்து யாரு? குளோரின் வந்து என்னது? ஹாலஜன். அவ்வளவுதான். கார்பன் வந்து என்னது? இங்க நார்மல் கார்பன். அவ்வளவுதான். 4 இருக்கா 3 இருக்கானுங்கிறது இங்க பிரச்சனையே கிடையாது. கார்பன் இருக்கணும், கூட யார் இருக்கணும்? ஹாலஜன் இருக்கணும். அப்படி இருந்தா அதுக்கு பேர் தான் என்னது? ஹாலஜினேட்டட் கார்பன் காம்பவுண்ட். அவ்வளவுதான் மீனிங். புரியுதா? எலிஜன் ரெஃப்ரிஜரண்டா பயன்படுத்துவாங்க. ஃபயர் எக்ஸ்டிங்யூசரா தீ அணைப்பானா பயன்படுத்தக்கூடியது. 4 வந்து கீழே வரணும்ப்பா, இப்படி வரக்கூடாது. இதுதான் கரெக்டா எழுதி போட்டுங்க பாருங்க. CCl4. 4 வந்து கீழே வரும். அடுத்து கீழே நோட்னு போட்டு எழுதிக்கங்கப்பா. கார்பன் காம்பவுண்ட்ல இது ஒரு முக்கியமானது. அல்கேன், அல்கீன், அல்கைன். அல்கேன் அப்படின்னா CnH2n+2. அல்கீன் அப்படின்னா CnH2n. அல்கைன் அப்படின்னா CnH2n-2. இதுவே ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறாங்க அப்பப்பா. அதே மாதிரி முக்கியமான ஆல்கஹால்னா என்ன குரூப் இருக்கணும்? OH குரூப் இருக்கணும். ஆல்டிகைட்னா CHO இருக்கணும். கீட்டோன்னா CO இருக்கணும். ஆசிட் குரூப்னா என்ன இருக்கணும்? COOH. இதை எழுதி வச்சுருங்கப்பா. ஏன்னா இப்போ கூட எக்ஸாம்பிள் கேட்டிருந்தா நினைக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் கூட ஞாபகம் இருக்கு. ஏதோ ஒரு குரூப்ல கேட்டிருந்தா நினைக்கிறேன். இந்த வந்துட்டு மேக்ஸ் ஆஃப் ஃபாலோயிங்ல கேட்டிருந்தாங்க. இதை வச்சுட்டு தெரிஞ்சுக்கங்க. நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறோம், இதை யூஸ் பண்ணுவோம். ஆல்கஹால்னா OH குரூப் இருக்கணும். ஆல்டிகைட்னா CHO. கீட்டோன்னா C+O இருக்கணும். கார்பாக்சாலிக் ஆசிட்னா என்ன இருக்கணும்? COOH இருக்கணும். இந்த குரூப் இதே எழுதிங்க.
இதையும் போட்டுக்கங்க, முக்கியமானது. இது தேவையில்லைப்பா, இது தேவையில்லை. சஃபிக்ஸ் வேண்டாம், இது தேவைப்படாது. இது மட்டும் ஃபங்க்ஷனல் குரூப் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு. இப்படி தான் அது என்னது, இது வந்துட்டு இது என்ன குரூப்பில் வரக்கூடியது? ஆல்கஹால்ப்பா. பள்ளி கட்டால் இருக்கீங்களா? ஆல்கஹால், எத்தில் ஆல்கஹால் அல்லது மெத்தில் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. CH3 COH1 என்ன அர்த்தம்? ஆல்டிஹைடு குரூப், அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி CH3 COOH என்ன அர்த்தம்? மெத்தனாயிக் ஆசிட், எத்தனாயிக் ஆசிட் அந்த மாதிரி உள்ளது, அவ்வளோதான். ஆசிட் குரூப்பில் வரக்கூடியது, அவ்வளோதான். புரியுதா? இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப்னு சொல்லுவாங்க. அங்கே முன்னாடி கேப் விட்டது என்ன வரணும், அதில் வந்துட்டு அங்கே இந்த மாதிரி வரும், ஃபுல்லாக இப்படி தான் வரும். CH3 CH2 CHO, ஃபார்மால்டிஹைடு, அசிட்டால்டிஹைடு கேள்விப்படிச்சிருக்கீங்களா? அதுதான் வந்துட்டு HCHOனா ஃபார்மால்டிஹைடு, CH3 CHO அப்படின்னா அசிட்டால்டிஹைடு, அவ்வளோதான். ஆல்டிஹைடுக்கு ஃபார்முலா CHO வரணும், முன்னாடி என்ன வருதோ அது தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். உங்களுக்கு உள்ளெல்லாம் கேட்க மாட்டாங்க, இந்த மாதிரி கொடுத்துட்டா ஆல்டிஹைடு குரூப் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா போதும், அவ்வளோதான். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? அடுத்த ஹெட்டிங் என்ன போட்டுங்க? நைட்ரஜன். நைட்ரஜன் குரூப். நைட்ரஜன் வந்து அட்டாமிக் நம்பர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7. என்ன குரூப்ல வரும்? 15th குரூப் நைட்ரஜன் ஃபேமிலின்னு எழுதி போட்டிருக்கேன் நான் தான் வந்துட்டு. அட்டாமிக் நம்பர் 7 தான், ஆனா 7வது குரூப் கிடையாது. அட்டாமிக் நம்பர் 7 தான் குரூப்ல இருக்குது. 15வது குரூப். 13th குரூப் என்ன ஃபேமிலி பார்த்தோம்? போரான் ஃபேமிலி. 14th குரூப் என்னது? கார்பன் ஃபேமிலி. 15th குரூப் என்னது? நைட்ரஜன் ஃபேமிலி. அதான் கேட்டேன், குரூப் நம்பர் வேற, அட்டாமிக் நம்பர் வேற. தெரியுதா? என்ன வந்துட்டு அட்டாமிக் நம்பர் என்ன, நம்ம டேபிள் வந்துட்டு வரிசையா ஈவனா இருந்தா நமக்கு கரெக்டா இருக்கும். நமக்கு 1 இங்க இருந்துச்சு, 2வது எங்க அட்டாமிக் நம்பர் இங்க வந்துருச்சு, 3 4 இங்க இருக்கு, 5 எங்க வந்துருச்சு, இங்க வந்துருச்சு. அதனால அட்டாமிக் நம்பர் குரூப் நம்பர் மாறி மாறி இருக்கும். இப்போ 1 இங்க இருக்கு, 2 இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அட்டாமிக் நம்பர் 2னா குரூப் நம்பர் 2 முடிஞ்சிடும். 3 இங்க அட்டாமிக் நம்பர் குரூப் 3 முடிஞ்சிடும். ஆனா அப்படி இல்லை நம்ம டேபிள்ல. 1 இங்க இருக்கு, 2வது அட்டாமிக் நம்பர் 18th குரூப்ல இருக்கு அட்டாமிக் நம்பர் 2 உள்ள எலிமெண்ட். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? அட்டாமிக் நம்பர் 3 இருக்குது, ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்குது. 4 செகண்ட் குரூப்ல இருக்குது. 5 எங்க இருக்குது? 13th குரூப்ல இருக்குது. புரியுதா என்ன சொல்றேன்னு சொன்னா? அதனால கேப் உள்ளது இந்த இடத்துல வந்துட்டு. இந்த டேபிள் என்ன பண்ணிச்சீங்க, மைண்ட்ல அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிச்சீங்க. டேபிள் இப்படி வந்து என்ன மாதிரி பா மாதிரி இப்படி வரும். அதுல இங்கேயும் என்ன வரும்? எலிமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் மட்டும் வரும், ஃபர்ஸ்ட் செகண்ட் மட்டும். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? அட்டாமிக் நம்பர் வேற, குரூப் நம்பர் வேற, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் என்னது? 7 போட்டுங்க, மாஸ் நம்பர்ல வேணாம், அட்டாமிக் நம்பர் மட்டும் போட்டுங்க. நைட்ரஜன் கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா அவர் பேர் வந்துட்டு ரூதர்ஃபோர்ட். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? அட்டாமிக் நம்பர் 7 நைட்ரஜன் என்ன பிளாக் எலிமெண்ட்ல வரும்? அதுவும் 13 பி பிளாக் எலிமெண்ட், அவ்வளவுதான். இதை வச்சு நீங்க ஆன்சர் பண்ணலாம். 15th குரூப் தான் நைட்ரஜன் ஃபேமிலி. அப்ப 13 to 18 என்ன பிளாக் எலிமெண்ட்? பி பிளாக் எலிமெண்ட், அவ்வளவுதான். அப்படி இல்லையா அட்டாமிக் நம்பர் 7 1s2, அடுத்து என்னது 2s2, அடுத்து 2p3, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப பி பிளாக் எலிமெண்ட். ஒன்னு இப்படி சொல்லலாம், அல்லது என்ன சொல்லலாம், அட்டாமிக் நம்பர் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சு நம்ம சொல்லலாம். நைட்ரஜன் கண்டுபிடிச்சது யாருன்னா ரூதர்ஃபோர்ட். அடுத்து நைட்ரஜன் முக்காவாசி என்ன ஸ்டேட்ல இருக்கும்னா கேசியஸ் ஸ்டேட்ல இருக்கும், சரியா? அப்படிப்பட்ட நைட்ரஜன் வந்துட்டு பூமியில எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்பைன்டா தான் இருக்கும். ஒன்னு பொட்டாசியம் நைட்ரேட்டா இருக்கும், அல்லது சோடியம் நைட்ரேட்டா இருக்கும், அல்லது கால்சியம் நைட்ரேட்டா இருக்கும். இந்த 3 ஸ்டேட்ல தான் நைட்ரஜன் பூமியில வந்துட்டு மினரல்ல பதிஞ்சிருக்கும். ஸோ பொட்டாசியம் நைட்ரேட்டுக்கு இன்னும் ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா சால்ட் பெட்ரி அப்படின்னு. சோடியம் நைட்ரேட்டுக்கு இன்னும் ஒரு பேர் பாத்தீங்கன்னா சிலி சால்ட் பெட்ரி. கால்சியம் நைட்ரேட்டுக்கு இன்னும் ஒரு பேர் பாத்தீங்கன்னா நார்வேஜியன் சால்ட் பெட்ரி. புரியுதாப்பா? எழுதிங்க, இதெல்லாம் நிறைய டைம் கேட்ட கொஸ்டின்ப்பா. மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? இந்த 3 ஸ்டேட்ல தான் இருக்கும் பூமியில வந்துட்டு. இந்த 3 ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு பட்டப்பேர் வச்சிருக்காங்க. மீனிங் புரியுதா? பொட்டாசியம் நைட்ரேட்டுக்கு இன்னும் ஒரு பேரு சால்ட் பெட்ரி, சோடியம் நைட்ரேட்டுக்கு சிலி சால்ட் பெட்ரி. இது இப்படி வரும்பா, இங்க எழுதிக்கிறீங்க Na2NO3 கீழே வரணும். நார்வேஜனுக்கு என்னது? கால்சியம், நார்வேஜன் சால்ட் என்னது? கால்சியம் நைட்ரேட், அவ்வளவுதான். CaNO3 ட்வைஸ் இங்க எழுதி போடவா? அதே மாதிரி நைட்ரிக் ஆசிட் இருக்கு பாத்தீங்களா?
நைட்ரிக் ஆசிடுக்கு இன்னும் ஒரு பேர் பார்த்தீங்கன்னா அக்வா டார்டிஸ். இது ஒரு அறநிலையத்துறை எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. நைட்ரிக் ஆசிடுக்கு இன்னும் ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்வா டார்டிஸ் அப்படின்பாங்க. குரூப் 3 எக்ஸாம் இருக்குல்ல, ஹிந்து அறநிலையத்துறை, அதில் கேட்டிருந்த கொஸ்டின். அக்வா டார்டிஸ் என்று அழைக்கப்படுவது எது? நைட்ரிக் அமிலம். அவ்வளோதான். நம்மளாம் சல்ஃபரிக் ஆசிடை கொண்டே போட்டு வருவோம். நம்ம தெரிஞ்ச ஒரு ஆசிட் சல்ஃபரிக் ஆசிட் தான் அதிகமாக. ஆனால் என்ன ஆன்சரு? நைட்ரிக் ஆசிடுக்கு இன்னொரு பேர் அக்வா டார்டிஸ் அப்படின்பாங்க. ஓகேவா? அடுத்து நைட்ரஜன் போட்டுங்கப்பா. யூசஸ் ஆஃப் நைட்ரஜன் போட்டுங்க, ஹெட்டிங் போட்டுங்க, நான் சொல்றதை மட்டும் எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அமோனியா வந்து பார்த்தீங்கன்னா அமோனியான்னு போட்டுங்க. ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறீங்க அப்படின்னா ஃபெர்டிலைசர் போட்டுங்க. அமோனியா வந்து கண்டிப்பாக என்னவா பயன்படுத்துவாங்க? அதிகப்படியாக வந்துட்டு ஃபெர்டிலைசராக பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி ரெண்டாவது என்னது? ரெஃப்ரிஜரண்ட் இன் ஐஸ் பிளான்ட். இந்த 2 பாயிண்ட்டை மட்டும் ஃபர்ஸ்ட் எழுதுங்க. ஃபெர்டிலைசர் உரமாக பயன்படுத்துவாங்க. அப்புறம் வேற என்னது? ரெஃப்ரிஜரண்ட் இன் ஐஸ் பிளான்ட். அடுத்த ரெண்டாவது நைட்ரஸ் ஆக்சைடு. நைட்ரஸ் ஆக்சைடு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லாஃபிங் கேஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிரிப்பு வாயுன்னு சொல்லுவாங்க. லாஃபிங் கேஸ் சொல்லுவாங்க. இதே நைட்ரஸ் ஆக்சைடு கூட கொஞ்சமாக ஆக்சிஜனை வந்துட்டு மிக்ஸ் பண்ணால் நம்ம என்னவா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அனஸ்தீசியா பண்ணுறது. முக்கியமான பாயிண்ட்ப்பா, இது எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின். நைட்ரஸ் ஆக்சைடை தனியாக யூஸ் பண்ணால் அது என்னது? லாஃபிங் கேஸ் தான். அது கூட கொஞ்சமாக எதை மிக்ஸ் பண்ணுறாங்க? ஆக்சிஜனை மிக்ஸ் பண்ணி கொடுத்தா அது என்னவா பயன்படுத்துவாங்க? அனஸ்தீசியா பயன்படுத்துவாங்க. சின்ன சின்ன சர்ஜரிக்கு கொஞ்சமாக. மைனர் ஆப்ரேஷன் என்ன அர்த்தம்? ஒரு 3 minutes 4 minutes 5 minutes சர்ஜரிக்கு என்ன பண்ணிக்கிடுவாங்க? இதை பயன்படுத்திக்கிடுவாங்க. அடுத்து உங்களுக்கே தெரியும், நைட்ரிக் ஆசிட் வேற எங்கே பயன்படுத்துவாங்க? எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், வெடி மருந்து தயார் பண்ணுறது கண்டிப்பாக என்னது? நைட்ரிக் ஆசிட் வந்து பயன்படுத்துவாங்க. நைட்ரிக் ஆசிட்னாலே வெடி மருந்து தான் முக்கால்வாசி. ஃபெர்டிலைசர் பயன்படுத்துவாங்க, ப்ளஸ் வேற என்னது? வெடி மருந்துக்கு மெயின் வந்து என்னது? நைட்ரிக் ஆசிட் தான். டிஎன்டினா என்னது? ட்ரை நைட்ரோ டொலுவின். ஜிடிஎன்னா கிளிசரால் ட்ரை நைட்ரேட். ரெண்டுமே என்னது? ரெண்டுமே வெடி மருந்து தான். பாம், டிஎன்டி பாம் தான். அடுத்து பாஸ்பின், PH3. 3 வந்து கீழே வரணும்ப்பா. எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஹோம் சிக்னல். ஹோம் சிக்னல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கப்பல் நடுக்கடலில் போகிற பிரேக் டவுன் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம வந்து வேற கப்பலுக்கு சிக்னல் கொடுக்க, அதுக்கு பேர் தான் ஹோம் சிக்னல் அப்படின்பாங்க. எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஓகேவா? அப்போ நான் கொடுக்குறேன் ஹோம் சிக்னல். அதுதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஃப்ளேர் கன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃப்ளேர் கன் பார்த்துருக்கீங்களா? சுடுவாங்களா, கலர் போகுங்களா? அது வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்கும், சீக்கிரம் போயிடும், கரைஞ்சிரும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் சிக்னல் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்பின் வந்து தண்ணியில் விழுகும் போது இந்த ஒரு ராக்கெட் லான்ச்சர் மாதிரி கன் மாதிரி வச்சிருப்பாங்கப்பா. அது ஒரு குண்டு மாதிரி இருக்கும், அதை வச்சு லான்ச் பண்ணுவாங்க. அது போய் கடலில் விழுகு பார்த்தீங்களா? அந்த குண்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் பாஸ்பைட் ப்ளஸ் கால்சியம் கார்பைட், இந்த 2 பொருள் இருக்கும். இந்த 2 தண்ணியில் விழுகுது பார்த்தீங்களா? தண்ணியில் விழுகும் போது இந்த 2 சேர்ந்து தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிட்டிலின் ப்ளஸ் பாஸ்பின், இந்த 2 பொருள் வெளியே வரும். இந்த 2ம் ஏர் கூட ரியாக்ட் பண்ணி இந்த அசிட்டிலின் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா பயங்கரமா புகை கொடுக்கும். இந்த பாஸ்பின் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த புகைக்கு சிகப்பு கலர் கொடுக்கும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த கன்னை வச்சு தண்ணி லான்ச் பண்றாங்க அப்படின்னா அந்த கன்ல இருந்து என்ன ஆகும்னா சிகப்பு கலர்ல புகை வந்து பயங்கரமா மேல வந்து ஃபுல்லா எழும்பி போகும். அப்ப தூரத்தில் உள்ளவங்க பார்த்தாங்கன்னா என்ன தெரியும்? சிவப்பு கலர்ல ஒரு புள்ளி மாதிரி லைன் மாதிரி தெரியுமா தூரத்தை பார்க்குறவங்களுக்கு? அப்ப என்ன தெரிஞ்சுக்கிடுவாங்க? அங்கே ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்னு என்ன பண்ணாங்க? அவங்க வந்துட்டு கோஸ்ட் கார்டுக்கு அலர்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க? ஆள் அனுப்புவாங்க சேஃப்டி பண்றது, காப்பாற்றுறதுக்காக. வேற ஒன்று சரியா? அதான் சொன்னா ஹோம் சிக்னல் அப்படின்பாங்க. நீங்க இந்த கதையில என்ன தெரிஞ்சுங்க? பாஸ்பின் எங்க யூஸ் பண்றாங்க? ஹோம் சிக்னல் மட்டும் போட்டுங்க, வேற ஒண்ணுமே இல்லை. நம்மளோட ஒட்டுமொத்த எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் எல்லாமே பெரிய ஆயிடுச்சு, காப்பாற்றுறதுக்கு எதுவுமே இல்லை. அப்ப என்ன பண்ணுவாங்க? இந்த ஹோம் சிக்னலை பயன்படுத்துவாங்க. ஏன் நம்ம சிவப்பு கலர்ல புகை வர மாதிரி கொடுக்குறோம், வேற கலர் புகை கொடுக்கலாம்ல? வெரி குட். ரெட்டு தான் வந்துட்டு தெரியும். ஏன்னா ரெட்டுக்கு தான் என்ன இருக்கு அப்படின்னா லாங்கஸ்ட் வேவ் லென்த் இருக்கும். சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். ரெட்டு வந்து டேஞ்சர்னால வந்து ரெட்டை கொடுக்கல, அவங்க வந்துட்டு இருக்கிற ரெட்டு தான் லாங்கஸ்ட் வேவ் லென்த் இருக்கும். தூரத்துல இருந்து பார்த்தாலும் சிவப்பு கலர் மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியும். மீனிங் புரியுதா? சிவப்பு பச்சை கலர்ல இருந்துகிட்டு வச்சுங்களேன், நான் டிஸ்டன்ஸ் போக 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 என்ன ஆகும்னா கொஞ்சம் தூரம் பச்சை வந்து காணாம போயிடும், சிவப்பு தான் கண்ணுக்கு தெரியும். ஆனா பச்சை எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். இந்த பச்சையோட வேவ் லென்த் வந்து என்னன்னா ரொம்ப கம்மி, நம்மளை ரீச் பண்ண டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பச்சை கட்டாட சிவப்பு தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ என்ன பண்றாங்க? எல்லாமே வந்துட்டு சிவப்பு யூஸ் பண்ணுவாங்க.
ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா ரெண்டுக்கு தான் என்ன இருக்கணும், லாங்கஸ்ட் வேவ் லென்த் இருக்கும். விப்ஜிஆர் இருக்குல்ல, கம்மி அதிகம் 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 அதிகம், அவ்வளோதான். ஷார்ட்டஸ்ட் யாருக்கு இருக்கும், வயலட்டுக்கு இருக்கும். லாங்கஸ்ட் யாருக்கு இருக்கும்னா ரெட்டுக்கு இருக்கும், அவ்வளோதான். மீனிங் புரிஞ்சு என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு. அக்வாரெஜியா அங்கேயே பார்த்து முடிச்ச ஞாபகம் இருக்கா? அக்வாரெஜியா என்னது, 3 part ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் 1 part ஆஃப் நைட்ரிக் ஆசிட் என்னது அக்வாரெஜியா. எங்கே யூஸ் பண்ணுறாங்க, கோல்டு பிளாட்டினம் முறுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த அக்வாரெஜியா வந்து பயன்படுத்துவாங்க. அது தெரிஞ்சுக்கங்க. அடுத்து இந்த பாயிண்ட் எழுதுங்க, ஹைட்ராசின். ஹைட்ராசின் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ராக்கெட் ஃபியூவலாக பயன்படுத்தும், ராக்கெட்டுக்கு எரிபொருளாக பயன்படுத்தும் ஹைட்ராசின். ஹைட்ராசின் எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ராக்கெட் ஃபியூவல்.